வணக்கம், வாழ்க நலமுடன். இன்றைய நாள் 3/2/2025 திங்கட்கிழமை காலை 10-12 மணி வரை பஞ்சமி திதி இருக்குது. அதன் பின்பு சஷ்டி ஆரம்பிக்குது. இன்றைக்கு அதிகாலை 4:07 வரை உத்திரட்டாதி நட்சத்திரமும் அதன் பின்பு ரேவதி நட்சத்திரமும் வருது. இன்றைக்கு சந்திராசிரமம் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம். ஆக இப்ப இன்றைக்கு காலையில 4:07 வரை இருக்கக்கூடிய உத்திரட்டாதி அதனுடைய பலன்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போறதில்லை. அதனுடைய பலன்கள் என்னென்ன, யாருக்கு சாதக பாதகமா இருக்கும் அப்படின்றத நம்ம நேத்தி வீடியோலயும் சொல்லியிருக்கோம். நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற நட்சத்திரம் ரேவதி. இந்த ரேவதி நட்சத்திரம் யாருக்கெல்லாம் நன்மை செய்ய கடமைப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி ரேவதியில பிறந்திருக்கவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ஜென்ம நட்சத்திரம் இல்லைங்களா? அதனால யாரெல்லாம் ரேவதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களோ நீங்க கோபம் தவிர்த்து பொறுமை காக்க வேண்டிய ஒரு நாளா இந்த நாள் இருக்கும். அதே போல யாருக்கெல்லாம் சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா, யார் உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். அப்போ உத்திர நட்சத்திரத்துல பிறந்திருக்கவங்க கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாளா இந்த நாள் இருக்கும். கவனக்குறைவு ஏற்படும் ஒரு நாளா இருக்கும் இல்லைங்களா சந்திராஷ்டமம். அதனால நீங்க எடுத்துக்கொண்ட அனைத்து செயல்களிலுமே கூடுதலான கவனமும் பொறுமையும் தேவைப்படும் ஒரு நாளா இந்த நாள் இருக்கும். சரி, இந்த ரேவதி நட்சத்திரம் யாருக்கெல்லாம் நன்மை செய்ய கடமைப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். யாரெல்லாம் பரணியில பிறந்திருக்கீங்களோ, பூரம், பூராடம், பூசம் மற்றும் அனுஷம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளா இந்த நாள் இருக்கும். அதே போல யாருக்கெல்லாம் சாதகம் இல்லாத ஒரு நாளா இந்த நாள் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, மிருகஸ்ரீடம், சித்திரை மற்றும் அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னும் போது கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாளா இந்த நாள் இருக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம இப்போ நியூமராலஜி பலனை பார்ப்போம். இன்றைய தேதியான 3ஆம் தேதி. இந்த 3ஆம் தேதி யாருக்கெல்லாம் நன்மை செய்ய கடமைப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் 1ஆம் தேதி பிறந்திருக்கீங்களோ 9, 10, 18, 19, 27 மற்றும் 28 இந்த தேதிகளை நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்கா இன்றைக்கு நீங்க எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளா இந்த நாள் இருக்கும். அதே போல யாருக்கு சாதகம் இல்லாத ஒரு சூழலை கொடுக்க போகுது இந்த 3ஆம் தேதின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் 5ஆம் தேதியில பிறந்திருக்கீங்களோ 6, 14, 15, 23 மற்றும் 24 நீங்க இந்த தேதிகளில் பிறந்திருக்கீங்க அப்படின்னும் போது நீங்க எடுத்துக்கொண்ட செயல்களில் கூடுதல் கவனம் தேவைப்படும் ஒரு நாளா இந்த நாள் இருக்கும். மற்ற எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் இது மற்றொரு சாதாரண நாளாகவே கடந்து போகும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.